Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முடிக்காத பணிகளை முடித்ததாக கூறி கல்வெட்டு வைத்தவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக கூறுவது வேடிக்கையாகவும் விந்தையாகவும் உள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நெமேலி கல்வெட்டில் முன்னாள் முதல்வர் பெயர் மீண்டும் வைக்கவில்லை என்றால் திமுக போராட்டம் முன்னெடுக்கும் என கூறிய தாமு அன்பரசனுக்கு பதிலளித்து செங்கோட்டையன் அளித்த பேட்டியை மெய்டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஒவ்வொருடைய கருத்துக்கள் வேறு. ஒரு அரசு வருகின்ற போது அந்த அரசு செய்கின்ற திட்டங்களை நிறைவேற்றி இறுதியில் எந்த பணிகளை முடிக்கிறார்களோ அந்த பணிகள் முடிக்கின்ற போது அதற்கு பொறுப்பேற்றிருக்கிற அதை துவங்கி வைக்கிற முதலமைச்சர் தான் அதில் இடம்பெறுவார்களே தவிர இதுவரையிலும் இருக்கின்ற நிலைப்பாடுகள். ஆகவே அந்த நிலைப்பாடுகளை மாற்றி உருவாக வேண்டும் என்று அவள் விரும்புவது என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று. இதுவரையிலும் நாங்கள் முடிக்காத 95% முடித்த பணிகளை 5% முடித்துவிட்டு கல்வெட்டிலே போட்டவர்கள் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த கருத்துக்களை சொல்வது வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசுவது, குதிரை பேரம் நடத்துவது என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இந்த ஆட்சிக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்ல வேண்டியவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி நாட்டு மக்களை எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டு பேச வேண்டியவர்கள் இந்த பணிகளை ஆற்றியிருப்பது என்பது ஒரு வெட்கக்காடான விஷயம். இதை செய்திருப்பவர்களுக்கு உரிய தண்டனை காவல்துறையின் மூலமாக கிடைக்கும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.